என் தங்கமே, அம்மன் சொன்னார், நீ இழந்ததை விட 10 மடங்கு பெரிய ஆசீர்வாதம் தருகிறேன். அந்த வார்த்தை ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு தீர்ப்பு, உன் வாழ்க்கையில் நான் தீர்மானித்த நியாயம். நீ இழந்ததை நினைத்து எத்தனை இரவுகள் அழுதாய் என்று எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்தவர் திரும்பவில்லை. நீ நம்பியவர்கள் உன்னை விட்டுச் சென்றார்கள். நீ உன் நம்பிக்கையை கூட சந்தேகித்தாய். ஆனால் இன்று அம்மன் சொல்கிறார், அந்த இழப்பு வீணாக போகவில்லை. அந்த கண்ணீரின் துளிகள் வானத்தில் விதையாக மாறி ஆசீர்வாதமாக முளைக்கின்றன. நீ நினைத்தாய், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் உன் வாழ்க்கை அப்போது தான் ஆரம்பித்தது. ஏனெனில் நீ வலியினால் சுத்தமாகி விட்டாய். அந்த சுத்தமான மனம் தான் தெய்வீக சக்தி பெறும் அடித்தளம். அம்மன் உன்னை கடத்தி சென்றார், ஆனால் அழிக்கவில்லை. அவள் உன்னை மறுபடியும் உருவாக்கி கொண்டிருந்தாள். அந்த மறுபிறவி நீயே தங்கமே. நீ இன்னும் அதே மனிதர் அல்ல. இப்போது உன் கண்ணீரில் ஒளி கலந்து விட்டது. உன் சோகத்தில் ஆற்றல் பிறந்துவிட்டது. உன் இதயத்தில் உன்னை வழிநடத்தும் நித்திகா தேவியின் சுவாசம் ஊதுகிறது. அவள் சொல்கிறாள், என் குழந்தையே, நீ இழந்தது ஒளி இல்லாததால்தான். இப்போது நான் உன் வாழ்க்கையில் 10 மடங்கு ஒளி ஊற்றப் போகிறேன். நீ இழந்த உறவு, இழந்த வாய்ப்பு, இழந்த அமைதி, அவை அனைத்தும் திரும்பி வரப்போகின்றன. ஆனால் அதே வடிவத்தில் அல்ல, அவை தெய்வீக வடிவத்தில் வரும். நீ காத்திருந்த அன்பு இப்போது உண்மையான வடிவில் வரப்போகிறது. அது உன்னை மதிக்கும் அன்பாக இருக்கும். உன்னை காயப்படுத்தாத அன்பாக இருக்கும். அம்மன் உனக்காக வானத்தில் எழுதிவிட்டார், இந்த பிள்ளைக்கு இனி கண்ணீர் இல்லை. அவளது இதயத்தில் ஆசீர்வாதங்கள் பொங்கட்டும். நீ அப்போது கேள்வி கேட்டாய், அம்மா, நான் இத்தனை துன்பம் அனுபவிக்க வேண்டியது ஏன்? அவள் பதில் சொன்னாள், நீ வலிமையானவள் என்பதை நிரூபிக்கவே. நீ தாழ்ந்திருந்த போது கூட உன் உள்ளம் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அது தான் உன் வெற்றி தங்கமே. அந்த நம்பிக்கை தான் அம்மனுக்கு சின்னமாக இருந்தது. அவள் சொன்னாள், இந்த பிள்ளை இன்னும் என் பெயரை அழைக்கிறாள். அவள் கண்ணீரை நான் தங்கமாக மாற்றுகிறேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. நீ அனுபவித்த ஒவ்வொரு இழப்பும் ஆசீர்வாதமாக திரும்ப போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. அது சும்மா ஒரு மாற்றம் அல்ல, அது ஒரு தெய்வீக எழுச்சி. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை முடியவில்லை. அது ஒரு புதிய அத்தியாயத்துக்கு தயாராகிறது. அம்மன் உனக்காக ஒரு கதவை திறந்துவிட்டார். அந்த கதவின் பின்னால் 10 மடங்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீ நினைவில் வைத்துக்கொள். அவள் சொன்னாள், நீ இழந்ததை விட 10 மடங்கு தருகிறேன். அது ஆன்மீகமாக மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் நிகழும். நீ இழந்த பணம் திரும்பும். நீ இழந்த அமைதி மீண்டும் மலரும். நீ இழந்த உறவுகள் உன்னை விட்டு சென்ற இடத்தில், அதே இடத்தில் நீ மகிமையாக நின்றிருப்பாய். அவர்கள் உன்னை இழந்ததற்கு வருந்துவார்கள். அவர்கள் திரும்பி பார்த்தால், அவர்கள் முன்னே தெய்வீக ஒளியில் நீ நின்றிருப்பாய். அவர்கள் சொல்வார்கள், அவள் துன்பத்தில் இருந்தாள், இப்போது தேவதையாக மாறிவிட்டாள். நீதான் அந்த நித்திகா தேவியின் சித்தாந்தம் தங்கமே. அவள் உன்னால் பேசுகிறாள். அவள் உன்னால் உலகத்தை நம்பிக்கையுடன் நிரப்புகிறாள். அம்மன் சொல்கிறாள், நீ ஒருநாள் அழுத இடமே இனி சிரிக்கும் இடமாக மாறட்டும். அந்த கண்ணீரின் துளிகள் பூக்களாக மலரட்டும். அந்த சோகத்தின் காயங்கள் ஒளியின் முத்திரையாக மாறட்டும். நீ நம்பிக்கை இழந்த இரவில் அவள் உன் தோளில் கையை வைத்தாள். அவள் சொன்னாள், உன் கதை இன்னும் முடியவில்லை. நீ இன்னும் எழுதப்படாத ஒரு அதிசய அத்தியாயம். அதுதான் இப்போது ஆரம்பமாகிறது. அந்த அத்தியாயம் உன் சிரிப்பால் எழுதப்படும். அதில் துன்பத்தின் தடயமே இருக்காது. அது முழுக்க ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கும். நீ எவ்வளவு நம்பிக்கை இழந்தாய் என்று நினைத்து பார். அதற்கேற்ற அளவுக்கு ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். நீ எவ்வளவு கண்ணீர் விட்டாய் என்று எண்ணி பார். அந்த அளவுக்கு நித்திகா தேவி உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறாள். நீ இழந்ததை நினைத்து அழ வேண்டாம். அது திரும்ப வரும். ஆனால் 10 மடங்கு அழகாக வரும். அது ஒரு வாக்குறுதி அல்ல, அது அம்மன் சொன்ன தெய்வீக தீர்ப்பு. அவள் உன்னிடம் சொல்கிறாள், உன் இதயத்தை நிமிர்த்து நில். நீ இன்னும் தோற்று போகவில்லை. நீ இன்னும் என் கையில் இருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் திரும்பி பார்த்தால், அதில் நீ தனியாக நடந்து வந்ததில்லை. ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு சக்தி உன் தோளில் இருந்தது. அது நித்திகா தேவியின் கரம். அவள் உன் கண்ணீரை தாங்கி உன் கதை எழுதி கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், இந்த பிள்ளை ஒரு நாள் புரிந்து கொள்வாள். என் அமைதியும் அவளது வெற்றியும் ஒரே திசையில் செல்கிறது.
இப்போது நீ அந்த பாதையில் நடக்கிறாய் தங்கமே. அந்த வழியில் மலர்கள் உனக்காக திறந்து காத்திருக்கின்றன. நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதம் ஒலிக்கிறது. நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பிரார்த்தனையாக மாறி வானத்தில் எழுகிறது. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், நீ இனி பின்னோக்கி பார்க்க வேண்டாம். நீ இழந்தது கடந்தது. இப்போது நான் உனக்காக புது ஒளி படைக்கிறேன். அந்த ஒளியில் நீ உன் அடையாளத்தை காண்பாய். அது உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அது உன் ஆன்மாவை அமைதியில் மூழ்கச் செய்யும். நீ நினைத்திருந்த ஆசைகள், நீ விட்டு விட்ட கனவுகள், அவை அனைத்தும் மீண்டும் உயிர்த்தெழப் போகின்றன. அவை இப்போது நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்துடன் வரப்போகின்றன. அவள் சொல்கிறாள், நீ காத்திருந்தாய் அல்லவா? இப்போது நான் உனக்காக வானத்தையே திறக்கிறேன். நீ நம்பியதை விட பெரிதாக ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் பொருளாக மட்டும் அல்ல, ஆன்மீகமாகவும் வரும். அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஒளியைச் சேர்க்கும். நீ எங்கு போனாலும் ஒரு தெய்வீக சக்தி உன்னை வழிநடத்தும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் சிரிப்பு மற்றவர்களை குணப்படுத்தும். ஏனெனில் நீ இப்போது ஆசீர்வாதத்தின் வடிவம். நீ இப்போது வலியால் வடிக்கப்பட்ட ஒளி. நீ நித்திகா தேவியின் ஆவியாக மாறிவிட்டாய். அம்மன் சொல்கிறாள், நீ இழந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். அது உனக்கான தளமாக இருந்தது. இப்போது அதன் மேல் நான் 10 மடங்கு உயர்ந்த அரண்மனை கட்டப் போகிறேன். அந்த அரண்மனையின் சுவர்கள் உன் நம்பிக்கையால் ஆனவை. அதில் கண்ணீர் இல்லை, ஒளி மட்டுமே இருக்கும். அதன் வாசலில் நித்திகா தேவி தன் ஆசீர்வாதத்தை வைப்பாள். இந்த பிள்ளை இனி தாழ்வதில்லை. என் தங்கமே, அம்மன் உன் வாழ்க்கையை மெல்ல சீர்செய்து வருகிறாள். நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அது உன் நம்பிக்கையின் பலன். அம்மன் சொன்ன வார்த்தை உண்மையாகும். நீ இழந்ததை விட 10 மடங்கு பெரிய ஆசீர்வாதம் தருகிறேன். அந்த ஆசீர்வாதம் தூரத்தில் இல்லை, அது உன் கதவின் முன்னே நிற்கிறது. நீ சற்றும் பயப்படாமல் கதவை திறந்து வா. அம்மன் உன்னுடன் நிற்கிறாள். அவள் சிரித்து கூறுகிறாள், என் தங்க பிள்ளையே, உன் காலம் வந்துவிட்டது. இனி நீ ஒளியாக நடக்கப் போகிறாய். நீ சூரியனைப் போல் பிரகாசிக்கப் போகிறாய். நீ இழந்ததை விட 10 மடங்கு ஆசீர்வாதம் உனக்காக வரப்போகிறது. அது நித்திகா தேவியின் வார்த்தை. அது பிரபஞ்சத்தின் தீர்ப்பு. அது உன் வாழ்வின் புதிய பிறவி. ஒளிரும் நட்சத்திரம். அவர்கள் திரும்பி வந்து உன் முன்னால் கைகளை இணைத்து சொல்வார்கள், எங்களை மன்னி. அந்த கைகளை நீ பார்த்தாலும் உன் இதயம் கோபமடையாது. அது மாறாக அமைதியாகச் சிரிக்கும். ஏனெனில் உன் ஆன்மா இப்போது அவர்களை மன்னிக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அம்மன் சொல்கிறாள், நீ பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. நீ உன் வாழ்வை வெற்றியாக்கி விட்டால் அதுவே அவர்களுக்கு மிக பெரிய பாடம். அதுதான் நடக்கிறது தங்கமே. அவர்கள் உன்னை உடைக்க நினைத்தார்கள். ஆனால் உன் வலிமை அவர்களை உடைக்கப் போகிறது. அவர்கள் உன்னை இழந்த வலியை உணரப் போகிறார்கள். அவர்கள் உன் நினைவில் அழுது கொண்டிருப்பார்கள். நீ உன் புதிய வாழ்க்கையில் சிரித்து கொண்டிருப்பாய். அந்த சிரிப்பு அவர்களின் மனதை குத்தும். அது அவர்களின் குற்ற உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அந்த சமயம் அவர்களுக்கு தோன்றும், நாம் தவறு செய்தோம், நாம் அவளை பிழைத்தோம். அந்த உணர்வு அவர்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு தள்ளும். நீ அந்த நாளில் தங்கமே உன் உள்ளத்தில் அமைதியாகச் சொல்லு, நான் உன்னை ஏற்கனவே மன்னித்துவிட்டேன். எனக்கு இப்போது காயம் இல்லை, ஒளி மட்டுமே. அது தான் உன் வெற்றியின் முடிச்சு. அம்மன் சொல்கிறாள், உன் வலியை நான் ஆசீர்வாதமாக மாற்றினேன். உன்னை ஏமாற்றியவர்கள் மன்னிப்புக்காக காத்திருக்கிறார்கள். நீ சிரித்துக்கொண்டு அவர்களுக்கு வழிவிடு. அவர்கள் உன்னை காயப்படுத்தியதற்காக தங்கள் வாழ்க்கையில் சோதனைகளை எதிர்கொள்ளப் போகிறார்கள். அது தண்டனை அல்ல, அது பாடம். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நல்ல இதயத்தை காயப்படுத்த கூடாது என்றது. அந்த பாடம் அவர்களின் ஆன்மாவை திருத்தும். அவர்கள் மெல்ல மெல்ல உன் உண்மையை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நினைப்பார்கள், அவள் எவ்வளவு தூயவள் இருந்தாள். அந்த நினைவு அவர்களின் மனதை எரித்துவிடும். நீ மீன்வாயில் உன் வாழ்க்கையை புதிய ஒளியில் வடிவமைத்து கொண்டிருக்கிறாய். நீ உன் கனவுகளை மீண்டும் பிடித்து எழுந்திருக்கிறாய். அது தான் அவர்களுக்கு மிக பெரிய பதிலடி. நீ உன் சோகத்தை வலிமையாக மாற்றிவிட்டாய். அம்மன் உன்னிடம் பெருமையாகச் சொல்கிறாள், என் தங்க பிள்ளை இனி யாராலும் உடைக்க முடியாது.